ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஒன் டே விலாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே லஞ்ச் வந்து நான் கருவாட்டு குழம்பு சிம்பிளாக முடிச்சிட்டேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்ததும் குழம்பு மசாலா பொடி வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். அதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து தேங்காய், வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு இதை அரைச்ச விழுதை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தண்ணி வந்து ஆட் பண்ணிவிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இது வேகிறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை ஆட் பண்ணி முடித்ததும் நெக்ஸ்ட்டு கருவாடை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். நான் கருவாடை கழுவி ஒரு தடவை எண்ணெயில் வந்து பொரித்து வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிடுறேன். இது சால கருவாடு தான். இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விடுங்க, ரொம்ப கிளறாதுங்க, இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்தால் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே போல் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அன்றைக்கி நான் கீரை பொரியல் தான் பண்ணியிருந்தேன். கீரை எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டலை. ஏன்னா அடிக்கடி என் வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். ஜஸ்ட்டு கிளிப்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கு நான் கீரை பொரியல் வச்சுருந்தேன்னா, அன்றைக்கி பழைய சாதம் வந்து கொஞ்சம் மிஞ்சிருச்சு. கீரையும் கிடச்சிருந்தது, அதனால் அதையும் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அன்றைக்கி ஆம்லேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, அடுத்து ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அது தோசை தவாவில் போட்டு எடுத்துடலாம். இதே போல் மீதமுள்ள முட்டையெல்லாம் போட்டு எடுத்துக்கிடலாம். வாங்க ஓவரால் பார்த்துடலாம். ஒயிட் ரைஸ், கொஞ்சமாக கருவாட்டு குழம்பு, அதிகமாக கீரை பொரியல், ஒரு ஆம்லேட். ஸோ ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி சிம்பிளாக முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு அன்றைக்கி அவுட்டிங் போயிருந்தோம். எங்கன்னா பாளையங்கோட்டைக்கு தான். ஒரு 2 சர்ச்சை வந்து விசிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து குளோரிந்த அம்மையார் சர்ச்சு தான். அந்த குளோரிந்த அம்மையார் வந்து மேரேஜ் ஆகாதவங்க, பெண்களுக்காக அதிக நன்மைகளை வந்து செஞ்சுருக்காங்க. இவங்கள பற்றிய டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னா கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள். இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிடலாம். நாங்கள் இங்கே ப்ரேயர் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் அந்தோனியார் சர்ச்சுக்கு போயிருந்தோம். அது எங்கே இருக்குன்னா, சைல்டு ஜீசஸ் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு ஃப்ரண்ட் சைடு தான் இருக்குது. இந்த குளோரிந்த சர்ச் வந்து பேக் சைடு இருக்குது. இந்த அந்தோனியார் சர்ச் வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்குது. இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இங்கேயும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you friends.